ஐம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்த்தால் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மேச ராசியை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இம்மாதம் பார்வையிடுகிறார்கள். ராசிக்கு ருணரோக சத்துர ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். முயற்சி ஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் மகர ராசியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது மேச ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களே அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள். இம்மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இம்மாதம் அமைய இருக்கின்றது. சனியினுடைய பார்வை ராசியில் விழுவதால் அவ்வப்போது மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். உங்கள் பேச்சுக்கு வீட்டிலும் வெளி வட்டாரங்களிலும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் அவர் முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். சிறு ஒரு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுகிறார். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கு சிலருக்கு யோக அமைப்புகள் கூடி வருகிறது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். வருமானத்தை கூடுதலாக பெற முடியும். உறவினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் விழுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாகும். கூடுதலான ஆதாயத்தை பெற முடியும். காதலிப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு
குருமார்கள் சாது சந்நியாசிகளுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். கேது ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் சிலர் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான சூழல் ஏற்படும். உடல்நல குறைவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவுடைய பார்வை களத்திரஸ்தானத்திலே விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுடன் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். கூட்டுத் தொழிலால் ஒரு கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகன்று கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். சனியினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதனால் ஒருவேளை நீங்கள் தலையிட்டால் அதனால் உங்களுக்கு அவப்பெயர்களும் அவமானங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பதாலும் குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விழுவதாலும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் மத போதகர்களுக்கெல்லாம் படிப்படியான முன்னேற்றமும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூரிய பகவானும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. செய்யும் தொழிலிலே கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு வேலை செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சிலருக்கு பாதங்களில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு 8:49 முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இரவு விடிய காலை 3:36 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. சந்திரன் மேச ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாக வருவதால் தாய் வழி உறவுகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் முக்கிய முடிவில் எடுப்பதை தவிர்த்து கொள்வதும் மிகவும் நல்லது. அன்றைய தினம் துவரம்பருப்பு தானம் செய்து ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். மேச ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்று பார்த்தால், சங்கடகர சதுர்த்தி நாளிலே விநாயகருக்கு தேன் பால் இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுத்து அந்த பூசைகளை கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேச ராசிக்காரர்கள் இறைவருடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.